சிறகடிக்க ஆசை சீரியல்ல இனிய எபிசோட்ல எல்லாருமே சாப்பிடுறதுக்காக உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்ப ஆரம்பத்துல இருந்தே முத்துவுல இருந்து அண்ணாமலையில இருந்து எல்லாருமே பாத்தீங்கன்னா, விஜயாவ கேள்வி மேல கேள்வி கேட்டு நக்கல் அடிக்க ஆரம்பிச்சர்றாங்க. உன்னோட ஃபேவரைட் மருமகளா ரோகிணி தான் இருந்தா. ஆனா இப்ப ரோகிணியே உன்னைய ஏமாத்திட்டா. இதுக்கப்புறம் உன்னோட ஃபேவரைட் மருமக யாரு? அப்படின்னு ஸ்ருதியும் நக்கல் அடிக்கிறாங்க. கடைசியா தன் பங்குக்கு மீனாவும் கேள்வி கேட்கிறாங்க நம்ம விஜயாவ. அதுக்கப்புறம் தான் தெரியுது இது எல்லாமே விஜயாவோட கற்பனை தான் அப்படின்னு சொல்லிட்டு வெறும் பிளேட்டை கையில வச்சுக்கிட்டு போதும் போதும்னு கத்துறாங்க நம்ம விஜயா. அதுக்கப்புறம் தான் தெரியுது நாம தான் இதெல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் சாப்பிடுறாங்க. பாட்டியும் ஊருக்கு கிளம்புறாங்க. காட்டுல வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வழக்கம் போல கிளம்பிடுறாங்க. எல்லாருக்கும் அட்வைஸ் பண்ணிட்டு கூடிய சீக்கிரம் பாத்தீங்கன்னா இந்த வீட்டுல குழந்தை பிறக்கணும் அப்படிங்கிற மாதிரி வழக்கம் போல சொல்லிட்டு கிளம்பி போறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்குது? பாட்டி போயிட்டாங்க. இதுக்கப்புறம் விஜயாவோட ஆட்டம் தான் ஆரம்பமாகுது. இப்ப நம்ம மனோஜ் காலையில எழுந்திரிச்சு கடைக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. விஜயா கூப்பிட்டு இதுக்கப்புறம் நீ ரோகிணி கிட்ட பேசவே கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நம்ம மனோஜ் தான் அவங்க அம்மா சொல்றத அப்படியே கேட்பாப்ல இல்லையா? அதனால ரோகிணியை கூப்பிட்டு இதுக்கப்புறம் நான் பேச மாட்டேன், நீ கடைக்கும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் நம்ம விஜயா ரோகிணிய வச்சு செய்ய போறாங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் ரோகிணியோட அம்மா ரோகிணிக்கு போன் பண்றாங்க. ரோகிணியோட அம்மாவோட பிறந்த நாளாட்டுக்கு இன்னைக்கு. ஆனா அவங்களோட பிறந்த நாள் அன்னைக்கு தன்னோட அம்மா இறந்து போயிட்டதா சொல்றான்னு ஒரு சூழ்நிலை உருவாயிடுச்சு. இது எல்லாத்துக்கும் காரணம் விஜயா தானே, என்னை அப்படி திட்டிட்டல, உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு ரோகிணி இன்னும் அதே பழி வாங்குற புத்தியோட இருக்கிறாங்க. ரோகிணி என்ன பண்ணி வைக்க போறாங்க அப்படிங்கறது தெரியல, பொறுத்திருந்து பார்க்கலாம்.